சௌந்தர்யலகரி 55வது ஸ்லோகம். இமையாத விழிகளும் அழியாத உலகமும். நிமேஷான்மேஷாभ्यां பிரளயமுதயம் யாதி ஜகதி தவேத்யாஹுः சந்தோ தரணிதரராஜன்யதனயே त्वदुन्मेषाज्जातं जगति तमशेषं प्रडयतः परिद्रातुं शङ्गे परिहृतनिमेषास्तव दृशा. தேவியின் கண் விழிகள் இமையாதிருப்பதற்கான ஓர் காரணம் இந்த ஸ்லோகத்தில் விளங்கப்படுகிறது. இவ்வுலக உயிர்கள் கண்கள் திறந்திருக்கையில் உலகம் காணப்படுவதும் கண்கள் மூடிய போது மறைவதும் அனுபவ உண்மையாகும். ஆயின் ஜெகன்மாதாவான தேவியோ இமைப்பதற்கு வேண்டி கண்களை திறக்கும் பொழுது உலகம் தோன்றுதலும் கண்களை மூடும்பொழுது ஊழியினால் உலகம் அழிவதும் நடைபெறுவதாக கற்றறிந்த சான்றோர்கள் கூறப்படுகின்றனர். இதனால் கருணாமயியான தேவியின் விழிகள் திறந்தபோது தோற்றுவிக்கப்பட்ட இவ்வுலகமானது அழியாது நன்மைகள் யாவும் பெற்று இருக்க வேண்டும் என்று எண்ணியே இமைப்பதற்காக கூட கண்களை மூடாது இமையாமல் திறந்து வைத்திருக்கிறாள் என்பது விவரிக்கப்பட்டுள்ளது. தேவியின் இமையாத இவ்விழிகளை தியானிப்பவர்கள் தோன்றி மறையும் இப்பிறவியில் சுழற்சி நின்றும் விடுபடுவர். இதில் அந்தாதி பாடல் உண்டு. அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை பூத்தவளே புவனம் புதினாய் கையும் பூத்த வண்ணம் காத்தவளே என்பது அகராதி, அபிராமி அந்தாதி.